பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல். தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இன்று செய்தியாளர் அகமது முக்தார் என்பவரும் கிறிஸ்துவ மத போதகரும் 2 பேரும் இணைந்து நாடார் சமுதாயத்தை பற்றியும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றியும் இழிவாக பேசி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சமுதாய கலவரத்தை தூண்டுகின்ற விதத்தில் செய்தியாளர் முக்தார் என்பவர் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களில் பேசி வருகின்றார்கள். நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை அழைத்து பேட்டி காண்பது போல பேட்டி எடுத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் நாடார் சமுதாயத்தையும் தொடர்ந்து இழிவாக பேசி வருகின்ற வேலையை செய்தியாளர் முக்தார் அகமது என்பவர் தொடர்ந்து செய்து வருகின்றார். இவர் மீது இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் உள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலே இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் முக்தார் அவர்களையும் அவர்களோடு இணைந்து பேட்டி அளித்த மத போதகரையும் கைது செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலே இன்றைக்கு நாங்கள் மனு செய்திருக்கின்றோம். நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள். மேலும் இதுபோன்று தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இதுபோன்று அதிகமாக பேசி வருகின்றார்கள். எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதை கண்டுகொள்வதே கிடையாது. இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜரையும் ஒரு குறிப்பிட்ட நாடார் சமுதாயத்தையும் பற்றி பேசுகிறார் என்பதற்காக பல்வேறு இடங்களில் இவர் மீது கைது செய்ய வேண்டும் என்று புகார் மனுக்கள் கொடுத்த போதிலும் கூட இன்று வரை முக்தார் என்ற அகமது அவர்களை இன்றைக்கு காவல்துறையோ அரசோ எந்த நடவடிக்கையும் எடுக்காதது நாடார் சமுதாய மக்களிடத்தில் மிகுந்த ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அரசின் துணையோடு தான் இவர் பேசுகின்றாரா என்ற ஒரு சிந்தனை கூட இன்றைக்கு எங்களுக்கு உதயமாகி இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் முன் உதாரணமாக அவருடைய படத்தை போட்டு இவரை போன்று நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி வருகின்றார்கள். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவரை பற்றி பேசுகின்ற போது எந்த அரசியல் கட்சியும் வாயை துறப்பதே கிடையாது, கண்டிப்பது கிடையாது. இதை போன்று இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரோ காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களோ காமராஜரை பற்றி பேசுகின்ற போது யாரும் கண்டுகொள்வதே இல்லை. அதே போன்ற தமிழக அரசும் சரி, தமிழக அரசில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களும் சரி, இந்த தமிழக அரசியலில் இருக்கின்ற ஏனைய கட்சிகளும் சரி, எந்த கட்சி தலைவருமே காமராஜரை பற்றி யார் அசிங்கமா பேசினாலும் அவதூறா பேசினாலும் கண்டுகொள்வதே இல்லை. பிறகு எதுக்கையா நீங்களாம் காமராஜரை படத்தை உங்களுடைய கட்சியினுடைய விழாக்களில் ஏன் பயன்படுத்துகின்றீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. காமராஜருடைய படத்தை பயன்படுத்துகின்ற நீங்கள் காமராஜருக்கு ஒரு இழிவு ஏற்படுகின்ற போது குரல் கொடுக்காதது ஏன்? அப்பொழுது அனைத்து கட்சிகளும் வெடிவேடம் இடுகின்றீர்களா? காமராஜரை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று நாடாருடைய ஓட்டுக்காக நீங்கள் இதை செய்கிறீர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதனால தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் காமராஜரை மட்டுமல்ல, காமராஜரை போன்ற எந்த தலைவர்களை எந்த அமைப்பும் எந்த சமுதாயமும் யார் எதை இழிவாக பேசினாலும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை அரசியல் நீங்க எடுக்கணும். நீங்க யார் எந்த கட்சிக்காரன் இல்ல எந்த ஜாதிக்காரன் எது பேசினாலும் யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பது தமிழகத்தில் சமய ஒற்றுமையை சீர்குலைப்பது, சமுதாய ஒற்றுமைகளை சீர்குலைப்பதாகத்தான் நாங்க அதை பார்க்கிறோம். இதற்காகத்தான் நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் இது போன்று திட்டமிட்டு அவங்கவுங்களை பேச வைக்கிறீர்களா என்பது தெரியல. இன்னைக்கு நாடார் சமுதாயத்து மக்களாலும் நாடார் சமுதாயத்தினுடைய தலைவர்களாலும் பேச முடியும். கலைஞர் அவர்களை பற்றியோ, அண்ணா அவர்களை பற்றியோ, அதே போன்று பெரியார் அவர்களை பற்றியோ, இந்திரா காந்தியை பற்றியோ, ராஜீவ்காந்தியை பற்றியோ, ஏனைய தலைவர்களை பற்றியோ நாடார் சமுதாயத்தின் சங்கத்தில் இருக்கின்ற தலைவர்கள் எங்களால் இன்றைக்கு அவர்களை எந்த விதத்தில் தரந்தாழ்த்தி பேச முடியுமோ அதை எங்களாலும் ஆனால் பேச முடியும். ஆனால் நாடார் சமுதாயத்தை தேர்ந்தவர்கள் யாரும் இது போன்ற ஒரு செய்தியையோ இதுபோன்று யாரும் அவதூறாக பேசியதில்லை. காரணம், எங்களை ராவ்பகு ரத்னசாமி நாடார் போன்றவர்கள், பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் போன்றவர்கள் எல்லாம் நாடார்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரணத்தினால் நாங்கள் அந்த கட்டமைப்பின் மூலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் தமிழக அரசும் சரி, காவல்துறையும் சரி, ஏனைய அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, பெருந்தலைவர் காமராஜரை அவரை பற்றி யாவரும் இழிவாக பேசினாலும் அவருக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் பணிவன்போடு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பிலும் இன்றைக்கு நாங்கள் மனு கொடுத்திருக்க வந்திருக்கின்ற குத்துக்கல் வலசையினுடைய இந்து நாடார் வாலிபர் சங்கத்தின் சார்பிலும், கணக்கப்பிள்ளை வலசை நாடார் சமுதாயத்தின் சார்பிலும், ஐயாபுரம் நாடார் சமுதாயத்தின் சார்பிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் காவல்துறை அதிகாரி அவர்களையும் இந்த முக்தார் என்ற அகமது மீது அவரோடு இணைந்து பேட்டி அளித்த கிறிஸ்தவ மத போதகர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.